ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் டேட்டா பைண்டிங்னா என்ன ஆங்குலரில். ஸோ டேட்டா பைண்டிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் நார்மல் HTML ஆங்குலரில் காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கும், அதுமாதிரி HTML ஃபைல் இருக்கும். ஸோ டைப் ஸ்கிரிப்டில் உங்களோட லாஜிக் எழுதுவீங்க, HTML டிசைன்ஸ் எழுதுவோம். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில எப்படி கம்யூனிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது, இல்லைன்னா டேட்டா எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்ணுறது. ஸோ இதை சொல்கிறது தான் வந்து டேட்டா பைண்டிங்கிற கான்செப்ட். ஸோ இதில் ஒரு 4 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன், ஈவென்ட் பைண்டிங், ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அண்ட் டூ வே பைண்டிங். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஜென்ரலாக உங்களோட டைப் ஸ்கிரிப்டோட கண்டென்ட், அதாவது உங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, உங்களோட ஸ்கிரிப்டில் சம் டேட்டா இருக்குன்னா அதை யூசருக்கு ஷோ பண்ணோம்னா HTML வழியாக தான் ஷோ பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த டேட்டாவை நான் HTML-க்கு நான் பாஸ். ஸோ இதை பாஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது ரொம்ப சிம்பிள் சின்டாக்ஸ். 2 கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட வேரியபிள் நேம் எதை பிரிண்ட் பண்ணணும், அந்த 2 கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என்னோட ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமில் என்னோட ஆப் component.html ஃபைல் இருக்குது. இதில் வெல்கம் டு ஆங்குலர்ன்ட்டு போட்டேன். அதோட டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலில் ஜஸ்ட் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டைட்டில் மட்டும் இருக்குது. இப்போ அதை எடுத்துகிட்டு நான் ஏதோ ஒரு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வேரியபிள் வந்து ப்ராடக்ட் நேம்னு. ஸோ ப்ராடக்ட் நேம் வந்து சும்மா இப்போதைக்கு Lenovo கொடுப்பேன். ஸோ இன்னொன்று ப்ராடக்ட் கவுண்ட் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட் கவுண்ட் வந்து சும்மா 5 டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ அந்த 2 வேரியபிள் வந்து எனக்கு HTML-ல நான் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இது என்னோட ப்ராடக்ட் நேம், இது என்னோட ப்ராடக்ட் கவுண்ட் சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அப்படின்னா மை ப்ராடக்ட் நேம் இஸ், இங்கே என்னோட ப்ராடக்ட் நேம் வந்து டைனமிக்காக வரணும். ஸோ 2 கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணுங்க, 2 கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ள உங்களுக்கு எந்த வேரியபிளை ரன் பண்ணணுமோ அந்த வேரியபிளோட நேம் உள்ள கொடுத்துட்டா போதும். ஸோ இப்போ அதே மாதிரி ப்ராடக்ட் கவுண்ட் இஸ், ஓகே. ஸோ இதையும் கொடுத்துட்றேன். ஸோ இந்த 2ஐயும் கொடுத்துட்டு அப்படி நான் ஆங்குலர் ஆப்பை ஸ்டார்ட். ஸோ இது ஒரு தடவை டபுள் செக் பண்ணிவிடுங்க, உங்களோட நேம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கேப்ஸ், அப்பர் கேஸ், லோவர் கேஸ் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இது ஒர்க் ஆகுது. ஸோ இது ஆப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சம்திங் ஏதோ ஒரு ப்ரௌசரில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் :4000 இதோ வந்துருச்சு. ஸோ என்னோட ப்ராடக்ட் நேம் இஸ் Lenovo அண்ட் ப்ராடக்ட் கவுண்ட் இஸ் 5. ஸோ இந்த 2 வேரியபிளும் உங்களோட டைப் ஸ்கிரிப்டில் நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது நம்ம டைனமிக்காக எடுத்து இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதுதான் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன், ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர், ஸோ எனி டேட்டா டைப்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் HTML-ல பிரிண்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஈவென்ட் பைண்டிங். ஸோ ஈவென்ட் பைண்டிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ HTML-ல ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கு, ஒரு யூசர் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணுறாங்க, ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி யூசர் ஏதாவது ஒரு ஈவெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஈவெண்ட்டை வந்து, அதாவது உங்கள் HTML-ல நடக்கிற ஒரு ஈவெண்ட்டை வந்து ஒரு டைப் ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்போ தான் அதுக்கு அடுத்து அதோட லாஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதை பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ். ஸோ இதுக்குள்ள உங்களோட ஈவெண்ட்டோட
எக்ஸாம்பிள் கிளிக். ஸோ இது நம்ம ஏதோ ஒரு ஈவெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு அந்த ஈவெண்ட்டை வந்து டைப் ஸ்கிரிப்டோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிங்க் பண்ணலாம். ஸோ டைப் ஸ்கிரிப்டில் இருக்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதை லிங்க் பண்ணுறீங்கன்னா இதுதான் ஈவெண்ட் பைண்டிங். இப்போ நான் இதை செஞ்சு காட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் யூசர்ட்ட ஒரு ஈவெண்ட் வாங்குறதுக்கு ஒரு சிம்பிள் பட்டன் எழுதிக்கிறேன். HTML பட்டன் பேர் சும்மா வந்து பைன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பட்டன் நீங்கள் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பட்டன் கிளிக் பண்ண எதுவுமே ஆகாது. ஸோ இதுக்கு வந்து இந்த பட்டனுக்கு நிறைய HTML ஈவெண்ட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் ஆன் கிளிக். ஸோ HTML ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஆன் அபவுட், ஆன் பிளர், ஆன் கிளிக், இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் இந்த ஆன் கிளிக் ஈவெண்ட் வந்து உங்களோட HTML-ஓட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட்ஸையோ இல்லை ஒரு சர்வர் சைடில் சம் ஆக்ஷனையோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் இது ஆங்குலர் கம்பைலருக்கு இது வந்து ஆங்குலரில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு இதை இது கால் பண்ணணுங்கிறத கம்பைலருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் ஆனை ரிமூவ் பண்ணிட்டு போட்டுருங்க. ஸோ உங்களோட எல்லா ஈவெண்ட்ஸுமே இனிமேல் ஆனை ரிமூவ் பண்ணிட்டு அதோட நேம் உள்ளே கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன். இப்போதைக்கு நம்ம இன்னும் எந்த ஃபங்க்ஷனும் எழுதலை. ஸோ இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு அவைலபிலிட்டியில் ஒரு கவுண்ட் வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நான் லாஜிக் எழுதுறேன். ஸோ அப்போ இங்கே ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் நம்ம பைன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் திஸ் டாட் என்னோட ப்ராடக்ட் கவுண்ட் ஆக்சுவலாக என்ன இருக்கோ அந்த ப்ராடக்ட் கவுண்ட்டில் வந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து கிளிக்கில் கால் பண்ணிடுறேன். சிம்பிள். ஸோ நான் கவுண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து பை. அந்த பைங்கிற ஃபங்க்ஷனை நாங்கள் இன்வோக் பண்ணிட்டாலே போதும். ஸோ இப்போ நான் வந்து என்னோட ப்ரௌசரில் போய் கிளிக் பண்ணி பார்க்குறேன் பை. ஸோ குவான்டிட்டி 4 மாதிரி 3, 2, 1. ஸோ எவ்ரி டைம் நான் கிளிக் பண்ணுறப்ப இல்லை ஒரு நம்பர் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணாலும் இப்போ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக லோட் ஆகும். ஸோ இதை ஈவெண்ட் பைண்டிங். ஸோ யூஸரோட ஈவெண்ட்ஸை நான் கலெக்ட் பண்ணி அந்த யூஸரோட ஈவெண்ட்ஸை டைப் ஸ்கிரிப்டோட ஒரு ஃபங்க்ஷனில் லிங்க் பண்ணிட்டேன். ஸோ இது ஈவெண்ட் பைண்டிங். பட் இப்போ இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா நம்ம கிளிக் பண்ணிகிட்டே இருக்கும்போது நெகட்டிவ்லேயே நம்பர்ஸ் போகுது. இப்போ நான் இதெல்லாம் பிளாக் பண்ணணும். இப்போ நெகட்டிவ்லெஸ் வராத மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நம்ம இதுக்கு அடுத்து இருக்கிற ப்ராப்பர்ட்டி பைண்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கிறது ஒன்றும் இல்லை, HTML-ஓட எனி ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் டைனமிக்காக சேஞ்ச் பண்ணணும்னா ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள HTML-ஓட எனி ப்ராப்பர்ட்டி நீங்கள் உள்ள யூஸ் பண்ணிவிட்டு இது அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆர் வேரியபிள் கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணும்போது எப்படி ஒரு ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கேயும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆர் ஒரு வேரியபிள் வந்து இதுக்கு பைண்ட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ இந்த பட்டன் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டோட கவுண்ட் வந்து 0 ஆயிடுச்சுன்னா இதை நான் டிசேபிள் பண்ணணும். ஜென்ரலாக நமக்கு வந்து ஒரு பட்டனை டிசேபிள் பண்ணால் HTML டிசேபிள்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த டிசேபிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்போவுமே அந்த பட்டன் டிசேபிளில் இருக்கும். ஸோ பட் நான் 0 வந்தோடனே டிசேபிள் ஆகணும். அப்போ அந்த டிசேபிள் ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு டைனமிக்காக ஆகணும். ஸோ எனக்கு வந்து டிசேபிள்டு வந்து அங்கே 0 இருந்தால் தான் டிசேபிள் ஆகணும். அப்போ வந்து இதில் அவைலபிலிட்டி வந்து 0 ஆயிடுச்சா இல்லையா இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிப்பேன். ஸோ ப்ராடக்ட் வந்து இருக்கா இல்லையா. ஸோ ஒரு சின்ன இஃப் கண்டிஷன்ஸ் எழுதிட்டு இஃப் திஸ் டாட் ப்ராடக்டோட கவுண்ட் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அவைலபிலிட்டி வந்து ரிட்டர்ன் ட்ரூ. அப்படி இல்லை அது 0 ஆர் அதுக்கு லெஸ் தானாக வந்துச்சுன்னா
else return false. அவ்வளோதான். ஒரு சிம்பிள் if else ப்ராடக்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் இன்வோக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடணும் ஆங்குலரில் ஈக்குவல் டு ஸோ அந்த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா இது அவைலபிள்னு சொல்லலாம். ஸோ அவைலபிள் வந்து ட்ரூன்னு வரும். ட்ரூனா டிசேபிள்டு வந்து ட்ரூவாக மாறிடும். ஸோ அப்போ டிசேபிள் வந்து அந்த டைமில் ஃபால்ஸாக இருக்கணும் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா, டிசேபிள் ஆகக்கூடாது. ஸோ நாட் சிம்பிள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்பேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 5 இருக்கு. கிளிக் பண்ண 4 3 2 1 0 0 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது டிசேபிள் ஆயிடுச்சு. இப்போ கிளிக் பண்ண முடியாது. ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். 5 இருக்கு. 4 3 2 1 0. ஸோ இப்போ அந்த பட்டனோட ப்ராப்பர்ட்டியை என்னால் டைனமிக்காக கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதுதான் ப்ராப்பர்ட்டி பைண்டிங். ஸோ இப்போ நீங்கள் வந்து டேட்டாவை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன், யூசரோட ஈவெண்ட்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணணும்னா ஈவெண்ட் பைண்டிங், HTML ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னா ப்ராப்பர்ட்டி பைண்டிங். ஸோ இதில் இன்னொன்று இருக்குது கடைசியானது 2way பைண்டிங். அது வந்து உங்களோட ஈவெண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரெண்டோட ஒரு மிக்சர். ஸோ இப்போ வந்து இதில் ஒரு டெக்ஸ்ட் ஏரியா ஆர் ஓகே இல்லைன்னா இப்போதைக்கு ஒரு சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நேம் ஈக்குவல் டு ஸோ ரிவ்யூன்னு சொல்லி எழுதிக்கிறேன். இப்போ சம் ரிவ்யூஸ் இதில் வருது, அதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் இதோட டிஃபால்ட் ரிவ்யூ வந்து ஸோ குட்னு ஒரு டிஃபால்ட் வேல்யூ வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒரு பிரேக் டேக் போடுறேன். ஸோ இப்போ நான் ரிவ்யூ வந்து நான் ப்ரௌசரில் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் இருக்குது. இதில் நம்ம சம்திங் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் திங் அங்கே இருக்கிற ஒரு டிஃபால்ட் வேல்யூ இங்கே நான் வந்து ரிவ்யூக்கு குட்னு இருக்கேன். இந்த டிஃபால்ட் வேல்யூ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வரவே இல்லை. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இதில் அந்த 2way பைண்டிங்கை யூஸ் பண்ணிவிட்டு அந்த 2way பைண்டிங் இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் வந்து HTML சாரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆங்குலரோட இதில் சொல்கிறேன். ஆங்குலரோட ஃபார்ம் டீட்டெயில்ஸில் வரணும்னா இது வந்து என்ஜி மாடல்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை இல்லை என்ஜி மாடல். இப்போ என்ஜி மாடல் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதை ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது இப்போ இதை நான் நார்மலாக ஒரு ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கில் போடுறேன். போட்டுட்டு ஈக்குவல் டு ரிவ்யூ அந்த வேரியபிளை இதில் பைண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங் இப்போ இதோட எரர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ஜி மாடல் இஸ்இன்ட் நோன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இது ரிலேட்டட் இது எதுவுமே பை டிஃபால்ட் ஆங்குலரில் வராது. இது நீங்கள் என்ன பண்ணிவிட ஃபார்ம் மாடியூல்னு ஒன்று இருக்கும், அதை இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே ஸ்டாண்டர்லோன் காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கறனால நாங்கள் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட இந்த இம்போர்ட்ஸ் ஒன்று இருக்கும், இந்த இம்போர்ட்ஸில் ஃபார்ம் மாடியூல்னு ஒன்று இருக்கும், ஃபார்ம்ஸ் மாடியூல். ஸோ இதை வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இதை இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எரர்ஸ் போயிடும். இப்போ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க டிஃபால்ட் வேல்யூ இங்கே பைண்ட் ஆகியே வருது ரிஃப்ரெஷ் பண்ணும்போது. ஸோ அதாவது உங்களோட ப்ராப்பர்ட்டியில் இதை பைண்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதையும் நான் செய்கிறதா இருந்தால் இதில் எக்ஸ்ட்ரா இந்த பேராங்கிட் ஸோ நான் யூஸர் டைப் பண்ண இந்த ஈவெண்ட்டே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த ஈவெண்ட்டோட பேரண்ட் ஸோ ப்ராக்கெட்ஸையும் ஆட் பண்ணிட்டா போதும். பட் இது சேஞ்சஸ் நடக்குங்கிறத உங்களுக்கு நான் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதில் கீழே வந்து ஜஸ்ட் ப்ரிவியூன்னு சொல்லிட்டு இந்த வேரியபிளை அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன்.
ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த பேஜ் லோட் ஆகும்போது அதில் இருக்க டிஃபால்ட் வேல்யூ குட்னு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் கீழே இருக்க அந்த ப்ராப்பர்ட்டியும் சேஞ்ச் ஆகும். ஸோ இது இப்போ நார்மலாக உங்களுக்கு ஈவெண்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க, வெறும் ப்ராப்பர்ட்டி பைண்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து பைண்ட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணுறேன்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா உங்களோட ஈவெண்ட்ஸ் வந்து உங்களோட டைப் ஸ்கிரிப்டுக்கு போகாது. இப்போ டைப் ஸ்கிரிப்டில் இருக்கிறது ஒன் டைம் இங்கே வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே டைப் ஸ்கிரிப்டில் இருக்கிறது இங்கே வந்திருக்கும். ஏன்னா அந்த ஈவெண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை பைண்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இங்கே சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து கேப்சர் ஆகாது. ஸோ அந்த ஈவெண்ட் கேப்சர் ஆகணும்னா ஸோ அந்த ஈவெண்ட் பைண்டிங்கும் சேர்த்து போகணும். இதுதான் 2way பைண்டிங். உங்களோட ப்ராப்பர்ட்டி பைண்டிங் ப்ளஸ் ஈவெண்ட் பைண்டிங். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற டேட்டாஸும் இங்கே வந்துடும். இங்கே நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணாலும் அங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களோட 2way பைண்டிங். ஸோ அப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன், ஒரு ஈவெண்ட் பைண்டிங், ஒரு ப்ராப்பர்ட்டி பைண்டிங், அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து 2way பைண்டிங். ஸோ நீங்கள் 2way பைண்டிங் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் HTML ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஃபார்ம்ஸை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிடுங்க. இது ஆங்குலரோட 14 வெர்ஷனுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஓல்டர் வெர்ஷனில் இருந்தீங்கன்னா இங்கே ஆப் மாடியூல்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த மாடியூலோட இம்போர்ட்ஸில் ஆட் பண்ணுங்க. ஸோ ஸ்டாண்டலோன்ங்கிறப்போ நான் வந்து இந்த மாடியூலில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.